மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களுக்கு இனிப்பான செய்திகளையே வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். 2003ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டிருந்த பழைய ஓய்வூதிய தொகையையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொன்றும் சிறப்பான திட்டங்களாக தமிழக மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய தமிழக மக்கள் 2,22,00,000க்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரொக்கப்பணமாக 3000 ரூபாயும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி சேலை உட்பட அனைத்தும் வழங்கி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 796 நியாய விலை கடைகள் மூலம் 5,1769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கலுடைய ரொக்கப்பணம் உட்பட அனைத்தும் வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஏற்பாடு செய்ததை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் எந்தெந்த நியாய விலை கடைகளில் நீங்கள் இந்த பொருட்களை, இந்த ரொக்கப்பணத்தை வாங்குவீர்களோ அந்த பொங்கல் பரிசுக்கு எந்த நேரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் சென்றால் போதும், ஒரு நபர் கூட இதில் விடுபட மாட்டார்கள். ஆகவே நம்முடைய குடும்ப அட்டைதாரர்கள் முண்டி அடித்தோ நெருக்கி அடித்தோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த நேரத்தில் எந்த குடும்ப அட்டை நியாய விலை கடையில் எந்தெந்த குடும்ப அட்டைதாரர் வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த காலங்களில் போய் நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். ஆகவே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் சார்பாக. நன்றி.